அந்த கதிர் தான் முக்கியம். நாங்க யாரும் வேண்டான்னு வீட்டை விட்டு போனேன். இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? அவ போட்டியில கலந்துக்க போறா. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறா. அண்ணனோட ஆசீர்வாதம் இவளுக்கு எதுக்கு? அவர் தேவையில்லைன்னு தானே இவ வீட்டை விட்டு வெளியே போனா. இப்ப மட்டும் அவரோட ஆசீர்வாதம் வேணுமா உனக்கு? இந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாத்துட்டு இருக்கியா? இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. இது என் அப்பாவோட வீடு. அது இப்பதான் உனக்கு தெரியுதா? ஏதோ உன் புருஷன் இல்லாம இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன. இப்ப அந்த ரோஷம் எல்லாம் எங்க போச்சு? பத்மா, அவ இங்கே இருக்கிறதுக்காக வரல. அவர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கா. எதுவும் தேவையில்லை. அண்ணன் இவளால எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காரு. இவள பார்த்தாலே அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இங்க பாரு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. புரிஞ்சுக்கோ பத்மா, பாவம் அவ ஆசைப்படுறா. தயவு செஞ்சு இதுல 2 பேரும் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன் நீங்க கொஞ்சம் கூட மறவே மாட்டீங்களா? அண்ணன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதுதான் முந்திக்கிட்டு வந்து செய்வீங்கல்ல. உங்களுக்கு வேணா அவர் மேல மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம். அவரை மதிக்காம போன இவ உள்ள வரக்கூடாது. அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்க கூடாது. வா மாயா. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்கலான்னு தான். பைக் ஷோரூம்லயா? அதான் தெரியுது இல்ல, பைக் ஷோரூம்க்கு எதுக்கு வருவாங்க? புது பைக் வாங்க போறியா? இப்ப நீ வச்சிருக்கிற பைக் நல்லதானடா இருக்கு. அது நல்லாதான் இருக்கு. ஆனா வண்டி வாங்க போறது எனக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. எனக்கா? ஆமா, என் பொண்டாட்டிக்காக நான் கொடுக்கற கிஃப்ட். இப்ப எதுக்குடா திடீர்னு? இன்னைக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை வச்சு நானும் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதுக்கு நீதான் ரீசன். உன்னாலதான் எனக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. யோசிச்சு பார்த்தா நான் உனக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் தாண்டி என் மேல நீ இவ்ளோ லவ் வச்சிருக்க. எனக்கு அது போதும். மாயா, அந்த லவ் எப்பவும் இருக்கும். ஆனா இது உனக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன பைக்குன்னு நேத்தே நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாரு. வணக்கம் சார். நேத்து வந்து பைக் பாத்தீங்களா சார்? ஆமா சார். என் வைஃபுக்காக தான் வாங்குறேன். இவங்க என்ன கலர்னு சூஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார், பாருங்க. மாயா வா. கார்த்தி, என்னாச்சு? அத்த, நேத்து டாக்டர் விஷயத்துல வந்தது அந்த மாயாவும் ஜானகியும் தான். அவளுங்க எதுக்கடா இங்க வந்தாளுங்க? டேய், திரும்பவும் என் பொண்ணு பக்கமோ கதிர் பக்கமோ வந்த ஏன் கையாலேயே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஜெயிலுக்கே வந்து ஒன்னு அடிச்சுட்டு போயிருப்பாளுங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்கல்ல. இனிமே நாம அமைதியாவே இருக்க கூடாது. இவன் அடிச்சதுக்கும் சேர்த்து வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்கணும். இனிமே நாங்க ஆட போற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். அத்த, ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த தனா கிட்ட இருந்துதான் நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கணும். உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா விலாவரியா சொல்றேன். சரிங்க அத்த. சரிங்க சார். அவருக்கு அடுத்த இயரிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன்.
அப்போ தம்பியை கூட்டு வாங்க. நான் இப்போ மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டே இருக்க. இந்த போட்டியில நல்லா விளையாடி நீ ஜெயிக்கணும். வர்ற புது கோச் கிட்ட நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோ. இந்த சவுத் இந்தியன் சாம்பியன்ஷிப்பை நீ எப்படியாவது ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன் கதிர். பாரதனா, இதுல மட்டும் நீ வின் பண்ணிட்டா திரும்ப நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா நம்மளை ஏத்துப்பாரு. அது எப்படி நடக்கும்? நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில வின் பண்ணப்போதான் நம்ம வீட்டை விட்டு வந்தோம். ம், இப்ப இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டா கண்டிப்பா மாமா நம்மளை ஏத்துப்பாருன்னு என் மனசு சொல்லுது. நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது எப்படி நடக்கும்? மாமாக்கு என் மேல இருக்கிற கோவம் என்ன? உன் லட்சியத்தை எனக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறாரு. நீ ஒலிம்பிக் போட்டியில விளையாடணுங்கிறது தான் அவரோட கனவு. அந்த கனவை நான் அழிச்சிட்டேன்னு மாமா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த லட்சியத்துல விடாம நீ ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கு நான் உன் கூட துணையா இருந்தேன்னு மாமாக்கு தெரிஞ்சா அவர் மனசு மாறும்ல. நம்ம மேல இருக்கிற கோபம் கண்டிப்பா குறையும்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன ஏத்துக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு தானா? கதிர், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. என் அப்பா மட்டும் இல்ல, அந்த கடவுளே சொன்னாலும் நீ இல்லாம அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு எல்லாமே நீதான் கதிர். வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, எதுவா இருந்தாலும்